நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் நம்மளை காக்கிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக பக்தன் சொல்லுகிறார், இதுவரைக்கும் எங்களை நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்கள் இத்தனை வருடங்கள் கடந்து வர, இத்தனை பிரச்சனைகள் இத்தனை போராட்டங்களை கடந்து வர நாங்கள் எம்மாத்திரம் ஏசப்பா, எங்க குடும்பம் எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை நீ நடத்துகிறீர் அப்பா, இதுவரை என்னை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள் தரிசனங்கள் எல்லாம் எம்மாத்திரம் ஏசப்பா, என் மட்டும்தான் எங்களுக்கு நடத்துகிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி சொல்லவும். Thank you Jesus. இதுவரை என்னை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கைகளை உயர்த்தி நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்க கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு சொல்லுவோம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கைகளை உயர்த்தி ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை அப்பா புரியவில்லை. அழகு பார்த்தி அரியணை ஏற்றி ரெண்டு கைகளை உயர்த்தி நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. சொல்லுவேன், திட்டம்
ஆசைகள் ஆண்டவரே. நான் பல பிளான் போட்டு வச்சிருந்தேன். 12th முடிச்சுட்டு இந்த காலேஜுக்கு போகணும், இந்த காலேஜ் முடிச்சுட்டு போய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலைக்கு போய் உட்காந்து நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப், நல்ல ஒரு வேலைக்கு போகணும் என்று சொல்லி நான் எல்லாம் நினைச்சது உண்மைதான். ஆனா நீர் எங்களுக்கு சொல்லி தந்தீர், உன்னுடைய ஆசைகள் என்னுடைய ஆசை அல்ல, உன் திட்டம் என் திட்டம் கிடையாது. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அத்தனை பெரியதாய் உன் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. அத்தனை உயரமா உன் மேலே வச்சிருக்கிற அந்த அழைப்பு பெரியது சொன்னா எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் திட்டம் ஆசைகள் சிறியதென அப்பா, உன் திட்டம் கண்டவுனை தெரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென, கையை உயர்த்தி, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறைகள் தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறைகள் தாங்கும். மீண்டும் சொல்லுவோம், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறைகள் தாங்கும். மீண்டும் சொல்லுவோம், ஆடுகள் பின்னே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே. அரியணை ஏற்றி அழகு பார்த்தி, அரியணை கடைசியா 2 கையை உயர்த்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் we praise you Lord. நல்ல கைகளை உயர்த்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நினைக்கிறேன், இத்தனை மேன்மையை பார்க்கிறேன்னா எல்லாம் உம்முடைய கிருபை மட்டும்தான். ஒரு காலத்துல குப்பையாய் கிடந்த என்னை, ஒரு காலத்துல தப்புறான பெயர் சூட்டப்பட்ட என்னை இன்றைக்கு ஜனங்கள் நேசிக்கிறார்கள், ஜனங்கள் அழைக்கிறார்கள், ஊழியர்கள் நேசிக்கிறார்கள், ஊழியர்கள் தங்களுடைய திருச்சபைக்கு அழைக்கிறார்கள். இதெல்லாம் பலத்தினால் உண்டானது அல்ல, இதெல்லாம் பராக்கிரமத்தினால் உண்டானது அல்ல, எல்லாம் தெய்வத்துடைய ஈவு, எல்லாம் தெய்வத்துடைய பிரசன்னம், எல்லாம் தெய்வத்துடைய சமூகத்திலிருந்து எனக்கு கிடைத்த அப்பம். ஒரு நாளில் ஒரே பெங்கிற பர்வதத்திலே மோசையை சந்தித்ததே போல நீர் என்னை சந்தித்த அந்த டிவைன் என்கவுண்டர், அந்த பரலோகத்தின் சந்திப்பல்லவோ. இத்தனை உயர்வுகள், இத்தனை மேன்மைகள், ஊழியத்தில் ஒரு நாள் கூட ஊழியமில்லை என்று சொல்லாமல் தெய்வ சமூகத்தில் தேவன் அழைத்து கிருபையாய் இரக்கமாய் நான் கண்ட மேன்மைகள் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தினதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம்.
இதுவரை என்னை நீங்க சுமந்ததற்கு நாயமாத்திரம் என் குடும்பம். We praise you Lord. எல்லா கைகளை தட்டி தேவமே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீ பேசும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த ஜாஷ்வா டிவி மூலமாய் நடத்தப்படுகிற இந்த ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் டைம், இந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில், இந்த சந்ததி நேரத்தில் உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர், ஆனால் அதில் ஒரு சிலரை மாத்திரம்தான் தேசத்தை அசைக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லட்டுமே, ஒரு அல்லேலூயா சொல்லட்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த மத்தேயு 24:4 வசனத்தை வைத்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 24:4 இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவனும் உன்னை வஞ்சிக்க கூடாதுப்பா, உன் வாழ்க்கையை ஒருத்தனும் வஞ்சிச்சிடக்கூடாதுப்பா. ஏன்னு கேட்டால் கடைசி காலத்தில் வஞ்சகமானது தேசத்துல பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப முதலாவது வாரத்தில் தெய்வ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு நாம் பார்த்தோம். ஒரு தெய்வ பிள்ளையை சத்துரு எப்படி வஞ்சிப்பான் அப்படின்னு பார்ப்பதை விட ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தன்னைத்தானே வஞ்சித்தல். ஒரு தெய்வ பிள்ளை தன்னைத்தானே வஞ்சிக்கிறது எப்படிப்பட்ட அடையாளங்கள்? தன்னைத்தானே வஞ்சிக்கும் ஒரு தெய்வ பிள்ளை என்ன செய்வான்? எனக்குள்ளே பாவம் இல்லை, நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இருக்காது. இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை எப்படி வஞ்சிக்கப்படுகிறான் அப்படின்னு கேட்டா, அவன் சொல்லுவான், தான் ஒரு பொருட்டாக இல்லை என்று தனக்கு தெரிந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணும் பொழுது அவன் வஞ்சிக்கப்படுகிறான். மூன்றாவது, உங்களை நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது வாரத்தில் நாம் பார்த்தோம் பிசாசினால் வஞ்சிக்கப்படுதல். பிசாசு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் ஆண்டவர் 2 கொரிந்தியர் நிருபத்தில் எழுதும் பொழுது, பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய வஞ்சகத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது பிசாசுடைய வேலையை என்னன்னு கேட்டா வஞ்சிக்கப்படுதல், ஒருத்தரை வஞ்சித்தல். இவன் ஏதேன் தோட்டத்தில் பிசாசின் ஊழியம் எப்படி நடந்தது? வஞ்சிக்கப்பட்டான். வஞ்சிக்கப்பட்டவன் வஞ்சிக்கப்பட மற்றவர்களை அனுப்புகிறான். பாருங்க, ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆவி ஏவாளுக்குள்ளே சென்றதினால் ஆதாமும் வஞ்சிக்கப்படுகிறான். அப்ப இந்த வஞ்சிக்கப்படுவதில் என்பது ஒரு பொல்லாத கொரோனா வியாதியை போல. ஒருவன் வஞ்சிக்கப்பட்டிருந்தால் அவனிடத்தில் நாம் சேரும் பொழுது வேகமாய் நாமும் வஞ்சிக்கப்படுவோம். பிசாசு ஒரு மனிதனை 3 வகையாக வஞ்சிக்கிறான். முதலாவது முறை பணத்தை கொண்டு வஞ்சிக்கிறான். எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் கேயாசி, புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் காரியோத்து. இரண்டாவது, பிசாசு ஒரு மனுஷனை எப்படி வஞ்சிக்கிறான்? மனசாட்சியில் சூடருண்ட பொய்யருடைய மாயத்தினால், மாயமான உபதேசத்தினாலும் வஞ்சக ஆவியினாலும் மாறுபாடான உபதேசத்தினாலும் வஞ்சிக்கிறான். மூணாவது, ஒரு தேவ பிள்ளையை பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்? வஞ்சகத்தினாலே, பெரிய பெரிய அற்புதத்தினாலே, பெரிய பெரிய அடையாளத்தினாலே, பெரிய பெரிய மகிமையை வெளிப்படுத்தி வஞ்சிக்கிறான். மூன்றாவது வாதத்தில் நாம் பார்த்தோம், மனுஷனுடைய தந்திரமான போதகத்தினால் வஞ்சிக்கப்படுதல். தந்திரமான போதகம் என்ன செய்யும்? முதலாவது நாம் வாசித்தோம், தந்திரமுள்ள போதகம் விசுவாசத்தை கவிழ்த்து போடும். இரண்டாவது நாம் வாசித்தோம், தந்திரமுள்ள போதகம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த தந்திரமுள்ள போதகம் முழு குடும்பத்தையும் நாசமாக்கி விடும். மூன்றாவது, இந்த தந்திரமுள்ள போதகம் திருச்சபையை அழித்துவிடும் என்று நாம் பார்த்தோம். இந்த 4வது வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாடங்களை சொல்லி தருவாராக. கமாலியின் பாதத்திற்கு கீழே பவுல் இருந்து கற்றுக்கொண்டது போல நாமளும் தேவ சமூகத்திலே மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், 4வது, ஒரு தேவ பிள்ளை எப்படி வஞ்சிக்கப்படுவான் தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம், மத்தேயு 24:5. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா.
அப்ப நாலாவது என்னன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்படுதல். சொல்லுங்க, கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்படுதல். ஐயா, ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷ ஊழியம் பிரபலமாக இருக்கும் பொழுது அநேகர் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்கள் தன்னை சுவிசேஷகர்களாக மாற்றிக்கொண்டு தன்னை பிரபலமாக்கி கொண்டு பணங்களை சம்பாதித்தார்கள். ஒரு நாட்கள்ல அப்போஸ்தலர் ஊழியம் பிரபலமாய் இருக்கும் பொழுது அநேகர் தன்னை அப்போஸ்தலராய் மாற்றிக்கொண்டு தன்னுடைய பிழைப்பை நடத்தினார்கள். ஒரு காலகட்டத்தில் மேய்ப்பனின் ஊழியம் பிரபலமாய் மாறும் பொழுது ஒரு கூட்டம் தன்னுடைய பாதையை விட்டு மேய்ப்பன் ஊழியத்திற்கு வந்து தன்னுடைய காரியத்தை சம்பாதித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசியின் ஊழியம் பிரபலமாய் இருக்கிறபடியினால் அநேகர் அழைக்கப்படாதவன், அநேகர் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு தேசத்திற்குள்ளே, கிராமத்திற்குள்ளே, பட்டணத்திற்குள்ளே, திருச்சபைகளுக்குள்ளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே வந்து நம்மிடத்தில் இருக்கிறவைகளை பறித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு அழைப்பு என்பது பிழைப்புக்கு அல்ல. அழைப்புக்காக அழைப்பு வைத்து நீ பிழைப்பை நடத்தலாம் என்று சொன்னால் உன்னை தேவன் தேசத்தில் பிழைக்க வைக்க மாட்டார். ஊழியம் என்பது அழைப்பு, ஊழியம் என்பது பிழைப்பு அல்ல. பிழைப்பு என்று சொன்னால் வேர்வை சிந்து உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அழைப்பு என்று சொன்னால் தாயின் கருவிலே ஒருவனை கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு தட்டி தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான்காவது ஆண்டவரே சொல்லுகிறார் மத்தேயு 24:5, அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. வஞ்சிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? இந்த அந்தி கிறிஸ்து நல்லா புரியணும் தேவஜனமே. பிசாசுக்கு 3 திரித்தம் உண்டு. எப்படி தேவனுக்கு 3 திரித்தம் உண்டு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு 3 திரித்தமும் உண்டா? பிசாசுக்கு 3 திரித்தமும் உண்டு. ஒன்னு அந்தி கிறிஸ்து, சரியா? ரெண்டாவது கள்ள தீர்க்கதரிசி, சரியா? மூணாவது அந்த அவங்க எப்படி சொன்னா புரியும் தெரியலையே, சர்ப்பம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு 3 திரித்துவம் இருப்பதை போல பிசாசுக்கும் 3 திரித்துவம் இருக்கிறது. ஒன்னு அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ப்பம். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு நம்மிடத்துல வரும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துக்கு நம்மளை எப்படி வஞ்சிப்பார்கள் என்று சொன்னால், முதலாவது எப்படி வஞ்சிப்பார்கள்? திருப்பிக் கொள்ளுங்கள். அதே மத்தேயு 24வது அதிகாரத்துல 24வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார். மத்தேயு Matthew chapter 24 verses 24 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் செய்வார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கூட வஞ்சிக்க முடியும். சகோதரி, சகோதரா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வஞ்சிக்கப்படுவான். கூடுமானால். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மிடத்துல வந்து முதலாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக, நல்ல கவனிங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நான் தான் போன வாரமே என் தங்கச்சிமார்களுக்கு, என் தம்பிமார்களுக்கு, எங்க அம்மா அப்பாமார்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி தந்தேன். தெய்வீக அற்புதம் எது? தெய்வீகம் இல்லாத அற்புதம் எது? தெய்வ விடுதலை எது? தெய்வீகம் இல்லாத விடுதலை எது? தெய்வத்துடைய அபிஷேகம் எது? தெய்வீகம் இல்லாத அபிஷேகம் எது என்பதை நீங்களும் நானும் கட்டாயமா கண்டுபிடிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமா நம்ம வஞ்சிக்கப்படும் பொழுது இவர்களுடைய கிரியைகள் முதலாவது எப்படி தெரியுமா இருக்கும்? கூடுமானால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்க இவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் செய்வாங்க. இரண்டாவது, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால், 1 யோவானின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 22, 23. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 22, 23 நான் வாசிக்கிறேன், தெளிவாய் கேளுங்கள். வேதம் விதமாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையுடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். இரண்டாவது, இந்த அந்தி கிறிஸ்து என்ன சொல்லுவாங்க? இவர்கள் இயேசுவை மறுதலிப்பார்கள். இந்த யெகோவா விட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இயேசுவை ஃபுல்லா மறுதலிப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த முற்றுநகர் கடற்கரையில் நான் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த கடற்கரைக்கு வந்த ஜனங்களை பார்த்து நான் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஒருத்தங்க ஹஸ்பண்ட் மனைவி இருந்தாங்க. அவங்க எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்து, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் சேவ்ஸ் யூ, அவங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னார்கள், நாங்களும் கிறிஸ்தவங்க தான், உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமான்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை திருப்பி காமித்து அவர்கள் ஒரு ஊழியக்காரனாகி என்னையே அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். இந்த வசனம் தான் யெகோவா மட்டும்தான், நம்ம இயேசுவை சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ அவங்க கையிலேயே பைபிளே வச்சுட்டு சுத்துறாங்க. நல்லா புரியணும், கையில பைபிளை வச்சு சுத்துற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஆமே, யூடியூப் சேனல் நீங்க என்ன கூட நம்ப கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்ன கூட நீங்க நம்ப கூடாது. சத்தியம் கரெக்டா இருக்குதா, கனி கரெக்டா இருக்குதா, கர்த்தர் கரெக்டா பேசுறாரா, இதெல்லாம் நீங்க அறிந்துதான் ஒரு ஊழியக்காரன் நம்பணும், இன்க்ளூடிங் மீ. அவங்க அந்த கடற்கரையில் இவங்களுடைய ஊழியம் என்னன்னா யெகோவா விட்னஸை பரவிக்கொண்டே இருக்கிறாங்க. தேவஜனமே, நாம் சத்தியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன எல்லாமே வேற யார் பொய்யன்? இயேசு கிறிஸ்துன்னு உலகத்துக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும், அவர்தான் இரட்சகர், எல்லாருக்கும் தெரியும். அது ஆண்டவர் சொல்றார், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த அந்தி கிறிஸ்துவ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இவங்க இயேசு கிறிஸ்து இல்லைன்னு மறுதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா சும்மாதான், பிதா மட்டும்தான், ஏசப்பா இப்படி நல்லா புரியணும். நம்ம பாடுகிறோம்ல, வானிலும் புவியிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இந்த பாருங்கள, வானிலும் பூவியிலும் மேலான நாமம், வல்லமையான நாமம் அது தம்முடைய குமாரன். அப்ப இந்த இரண்டாவது அந்தி கிறிஸ்துவுடைய கிரியை என்ன தெரியுமா? இவர்கள் இயேசுவை மறுதலிப்பார்கள், ஜனங்களை இவர்கள் இயேசுவை மறுதலிப்பார்கள், ஜனங்களை மறுதலிக்க வைப்பார்கள், இயேசுவை இழிவுபடுத்துவார்கள். இவர்களிடம் போகவும் கூடாது, இவர்களிடம் நம் எந்த வகையான ஐக்கியம் வைக்கவும் கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இவருடைய கிரியை. மூன்றாவது, இந்த அந்தி கிறிஸ்துகள் வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம், 1 John chapter 4 verses 3 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இயேசுவை அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து. இந்த ஆவி தேவனால் உண்டானதல்ல, இது இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. இது இன்றைக்கும் திருநெல்வேலியில இருக்கிறது, இன்றைக்கும் தூத்துக்குடியில, கன்னியாகுமரியில, தென்காசியில இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி அல்ல. அந்த ஆவி தேவனால் உண்டாக்கப்பட்டதல்ல, ஏற்கனவே வரும் என்று அறிந்து கொண்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி. வாலிபர்களே, வாலிப தம்பி,
வாலிப தங்கச்சி, குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தெய்வீகமான ஆவி அல்ல. ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் வரும் என்று முன்னறிவிக்கப்பட்ட, ஏற்கனவே கர்த்தரால் வரும் என்று முன்னறிவிக்கப்பட்ட 666 என்ற மிருகத்தின் லக்கத்தை உடைய அந்த கிறிஸ்துவின் ஆவி என்பதை நீங்களும் நானும் இன்றைக்கும் என்றைக்கும் மறித்து போகும் வரைக்கும் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய ஐக்கியம் வைக்கவும் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருகிறார். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மூணாவது, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டார்கள். முதலாவது என்ன சொல்லி தந்த, இவங்க அற்புதம் செய்வாங்க. இரண்டாவது, இவர்கள் இயேசுவை மறுதலிப்பாங்க, பேதுருவை போல மறுதலிப்பாங்க. மூணாவது, இவர்கள் இயேசுவை என்ன பண்ண மாட்டார்கள், அறிக்கை பண்ண மாட்டார்கள். நான்காவது, இவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். தேவ ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தயவாய் கேளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை வள வைத்து விடுவார்கள். இவங்க கேட்டுக்கு போகிற வாசல். கேடுனா என்னது? நரகம். கேட்டுக்கு போகிற வாசல் விஸ்தாரமானது. இவங்க நரகத்திற்கு போக வேண்டிய சத்தியத்தை உங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்களாம் பாத்தீங்களா? நல்லா பாருங்க. தந்திரமாய் நுழைய பண்ணி. ஆனா இன்னைக்கு நிறைய பேர், எனக்கெல்லாம் அந்த ஊழியக்காரங்களாம் கண்களில் காமிச்சிடக்கூடாது, அவ்வளோ கோபமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா சிஸ்டர், தம்பி தங்கச்சி, அவங்க என்ன தெரியுமா சொல்லித்தராங்க, நீங்கள் எவ்வளோ பாவனாலும் பண்ணுங்க, பாவம் செய்கிற இடத்துல கிருபை பெருகும்ல. நீ பாவத்தை பண்ண பண்ண உனக்கு கிருபை பெருகும். உனக்கு கிருபை பெருக உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கிருபை பெற்றவனை நீ வாழ்க என்று சொல்லி உன்னை பரலோகத்தில் சேர்த்துவான்னு பிரசங்கம் பண்றாங்க. நமக்கு என்ன நல்லா இருக்கே, பாவம் அல்லாமோ கிருபை பெருகுமோ? நல்லா புரியணும். கேட்டுக்கேதுவான உபதேசம். இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், சினிமா போட்டு பாடுறான், ஒருத்தன் பாடுறான், ஒருத்தன் ஊழியக்காரன் கிடையாது, அவன் வந்து பேய். அந்த பேய் பாடுறான், உலகம் பிறந்தது எனக்காக ஓடும். என்ன பாட்டு? சினிமா பாட்டு. இவன் சொல்றான், ஆமா ஆண்டவர் உலகத்தை எனக்கு தானே படைச்சார், அப்ப இந்த பாட்டை நான் பாடுறேன், என்ன தப்பு? நான் இந்த பாட்டை ஸ்டேஜில் பாடுவேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் ஸ்டேஜில் பாடுகிறான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். ஏன்டா சினிமா பாட்டு பாடுற? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது, நீ மலையை பார்த்து ஆணையிடுன்னு சொன்னா, அதனால இந்த சினிமா பாட்டு வசனத்துக்கு சம்பந்தப்பட்டது நான் பாடுறேன் அப்படின்னு. கிறிஸ்தவம் எப்படி போய்கொண்டிருக்குது பாத்தீங்களா? இன்னொருத்த ஸ்டேஜில் பாடுகிறான், புதல்வா புதல்வான்னு பாடுறான். ஏன் இந்த பாட்டை பாடுறேன் கேட்டா, இயேசு தானே புதல்வர், அவரை பார்த்து நான் பாடுறேன், புதல்வா புதல்வான்னு நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேங்கிறான். சரி, அதையும் விட்டு தண்ணுங்களேன். ஒரு சினிமா பாட்டு ஒருத்தன் பாடுறான் ஸ்டேஜில், 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும். ஏன்டா இதை பாடுறேன்? அந்த பாட்டை கேட்டா, நான் பொண்ணு ஏசப்பா மாப்பிள்ளை, நாங்கள் 100 வருஷம் பரலோகத்தில் வாழ போறோம்ல, அதனாலதான் நாங்கள் இந்த சர்ச்சில் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அந்த பாட்டை நாங்கள் பாடுறோம் அப்படிங்கிறோம். திருச்சபை பலிபீடம் இன்னைக்கு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்கள் தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்கள் தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திற்கு போகும்போது ஆண்டவருடைய இருதயம் அவ்வளவு பாரப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பாரத்தோட நிற்க மாட்டார் சிஸ்டர், பட்டயத்தை உருவாதான் போகிறார். வருகிற வருஷத்துல சர்ச் எல்லாம் கட்ட நியாயத்தில் கொண்டு நிறுத்த போகிறார். சினிமா பாடல்கள் இன்னைக்கு சர்ச்சில் பாடி சினிமா படத்தை பாருங்க. ஒரு ஊழியக்காரன் அந்த நரி சொல்லுது, நரின்னு சொல்லலாம்ல, ஆண்டவர் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த நரி என்ன சொன்னிச்சு பாருல,
ஒரு ஊழியக்காரன் சொல்றது, நரி சொல்லுது, சினிமா படத்துல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா, நல்ல கேரக்டர் தந்தா நான் நடிப்பேன். நான் சொன்னேன், அதுக்குள்ள உன் கையும் காலையும் கர்த்தர் முடமாக்கும். ஊழியம் கர்த்தருடையது, பலிபீடம் கர்த்தருடையது. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ஏக சக்கராதிபதி. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆடலும் பாடலும் ஆராதனை கிடையாது. இறுதியும் உடைக்கப்படணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். நீ ஆண்டவர்கிட்ட நெருங்குறதா உண்மையான ஆராதனை. ஆடல் பாடல், கலர் கலர் லைட்டு, கலர் கலர் போக, சவுண்டை கூட்டி வச்சு வேகமா பாட்டு பாட வச்சு, சாலை கலற்றி சுத்த வச்சு, கர்ச்சிப்பை சுத்த வச்சு ஏன் ஆராதிக்கிறது ஆராதனை கிடையாது. உள்ளத்தை உடைச்சு, ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டம் அல்ல, ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. அது தேவத்துடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம். நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் வந்த 4 காரியத்தை அவர்கள் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அவர்கள் அற்புதங்களை செய்து நம்மளை மயக்குவார்கள். 2வது இயேசுவை மறுதலிப்பார்கள். 3வது இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய மாட்டார்கள். 4வது அவர்கள் வேத புரட்டர்கள். கேட்டுக்கு ஏதுவான காரியத்தை சொல்லி 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 கேட்டுக்கு ஏதுவான காரியத்தை சொல்லி சொல்லி நம்மளை வழி விலக பண்ணுவாங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி எச்சரிக்கையாரு. அக்கா, அம்மா, அப்பா மாதிரி எச்சரிக்கையா இருங்க. சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகைத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்க. இது நாம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, பட்டயத்தை உருவ வேண்டிய காலம். கடைசியாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் மானமண்டல பொல்லாத ஆவின் சேனையோடும் உனக்கு போராட்டம் உண்டு. இதோ சர்வத்தின் தேளியை மிதிக்க, சத்துருவின் சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லா வாய்களை திறந்து, உடஃபா ரகடா துடகல பிரௌடத நபா அந்தலா ரகஸ்கந்த லேஸ்கபௌ ரியாத்தல் பாதகத்தல ஹத்தரா அல்ஃபா காதட பரமேஸ்வர் பந்த ராகர பௌட்டட ரகடத நபா ரகஃபதலா ரிகஃபா ஷகதலா ஃபுஸயா பாலாயா அலஃபா கதா சயா பாலா அலுஃபா கதா சயா தூர பகதலாயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா கள்ள தீர்க்க தரிசன வல்லமைகள், எனக்கு வஞ்சிக்க விடாத, என்ன வஞ்சிக்க நினைக்கிற, எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தருக்காக வாழ்ந்திருந்தவர்களும் உண்டு, கர்த்தருக்காக வந்து பொல்லாத ஆவியால் வஞ்சிக்கப்பட்டு மரித்து போனவர்களும் உண்டு. ஆண்டவரே, இந்த கள்ள தீர்க்க தரிசன ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். அற்புதங்களை பார்த்து நம்பிவிடக் கூடாது. ஆண்டவரை, இயேசுவை அறிக்கை பண்ண மாட்டார்கள், இயேசுவை மறுதலிப்பார்கள். கடைசி கேட்டு ஏதுவான தந்திரத்தை வேத புரட்டல்களாய் மாறிவிடார்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இந்த புரோகிராமோடு இணைந்திருக்கிற தம்பிமார், தங்கச்சிமார், குட்டி பிள்ளைகள், அம்மா அப்பாமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ள இப்பொழுது இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இவர்கள் வியாதிகள் மாறுவதாக, இவருடைய கண்ணீர்கள் மாறுவதாக, இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. 5 அப்பம் 2 மீனும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததை போல இவர்களிடத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவதாக. ஆண்டவரே, பூட்டியிருந்த கதவுக்குள் இறங்கினவர் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் இறங்குவீராக. God send your healing anointing, send your deliverance anointing, send your blessing anointing. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஜாஷுவா டிவிக்கு தங்களுடைய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பொருளினாலும் கொடுக்கிறவர்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவைகள் 30, 60, 100 கனி கொடுக்கும் அல்லவா? இவர்கள் கனி கொடுப்பார்களாக. இந்த ஊழியத்திற்காக இசை வாசித்தவர்கள், இந்த ஊழியத்திற்காக தன்னுடைய காரியங்களை செய்தவர்கள், இந்த ஜாஷுவா டிவி எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீர் கூட்டியும் கொடுக்க மாட்டீர், குறைத்தும் கொடுக்க மாட்டீர். பலனை சரியான விகிதத்தில் பங்கிட்டு கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, அடுத்த மாதம் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அப்பா, இந்த மாதம் கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு வந்து ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஜாஷுவா டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இன்னும் இந்த ஜாஷுவா டிவி தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு பண்ணப்படட்டும். கர்த்தர் இந்த வாசல்களை திறங்க, பண தேவைகளை சந்தித்து கொடுங்க. இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பு
அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜாஷுவா டிவிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களால ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களால இந்த ஜாஷுவா டிவிக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் தாராளமா செய்யலாம். நீங்கள் விதைப்பது நல்ல இடத்தில் விதைங்கள். கர்த்தருக்காக, ராஜ்யத்திற்காக, சுவிசேஷத்திற்காக நம் எங்கே விதைத்தாலும் சரி அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த மாதம் நாம் ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு உங்களோடும், உங்கள் குடும்பத்தோடும், உங்களுடைய தொழிலோடும், ஜாஷுவா டிவியோடும், என்னோடும், தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களோடும், என்னுடனே இருக்கிற எல்லா சகோதரர்களோடும் இருப்பதாக. அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் நம்மளை தாங்கும். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.